நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை. கர்த்தரால் புகழ். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. உலகம் புகழுக்காக இயங்குகிறது. அரசியல்வாதிகள் தங்களுடைய புகழுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் செலவழிக்கிறார்கள். சுய விளம்பரத்தை தேடுகிறார்கள். தங்களைப் பற்றிய செய்திகள் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள். வீதிகளிலே தங்களுடைய புகைப்படங்களையும் பெரிய பதாகைகளையும் வைப்பதுடன் கூலிக்கு ஆள் வைத்து தங்கள் புகழ்பாட ஏற்பாடு செய்கிறார்கள். கொரிந்து சபை வளர்ந்து வந்தபோது ஆவியின் வரங்கள் அங்கே செயல்படத் தொடங்கின. சகல தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் நிரம்பிய சபையாய் அது இருந்தது. கர்த்தருடைய வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்த சபையாகவும் இருந்தது. ஆனால் அந்த சபையில் அநேகம் பேர் தங்களை தாங்களே மெச்சி தங்களை தாங்களே புகழ்ந்து பெருமை அடைந்ததை கண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல என்று சொன்னார். ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை நிகழ்த்திய போது எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்று சொன்னார். லூக்கா 6:26. நம்முடைய வழிகளையும் வாழ்க்கையையும் தேவன் தம் தராசில் நிறுத்து பார்க்கும் பொழுது குறைவு இருந்தால் அதை சுட்டி காண்பிப்பார். நிறைவாயிருந்தால் பாராட்டுவதற்கு தயங்க மாட்டார். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் வாழ்க்கையையும் செயலையும் தேவனுடைய தராசு நிறுத்து பார்த்தது. மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்று ஆண்டவர் எழுதினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைவுள்ளவனாக காணப்பட்டாய் என்று அர்த்தம். அந்த குறைவு நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. அந்த இரவு அவன் கொலை செய்யப்பட்டான். அதே நேரம் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை கவனித்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி புகழ்ந்து பேசுகிறார். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். 2 கொரிந்தியர் 10:18. கர்த்தர் நோவாவை புகழ்ந்து சொன்னார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆதியாகமம் 7:1. புகழ்ந்தது மட்டுமல்ல, ஜல பிரளயத்திலிருந்து நோவாவை காக்கும்படி நோவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்படியே அந்த பேழையில் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார். நோவா அவ்வளவாய் கர்த்தரால் புகழப்படுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:9. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு நடக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது நீதிமானும் உத்தமனுமாய் விளங்குவீர்கள். தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2:4.